உண்மையை கண்டுபிடிக்க இனி ஒரே வழிதான் இருக்கு, சுரங்கப்பாதை. அந்த அசுரனை பத்தி ஏதாவது தடயம் கிடைச்சா இனி அங்கதான் கிடைக்கும். அவனை கட்டுப்படுத்துறது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சந்திரகாந்தா ஒரு நிரபராதின்னு நாம நிரூபிக்கணும்னா அங்க போனாதான் வழி கிடைக்கும். நாம உடனே நூலகத்துக்கு போயாகணும். சரி போலாம் உடனே. என் மருமகளுக்கு சேவை செஞ்சு நான் ஓஞ்சே போயிட்டேன். எனக்கு நல்லா தூக்கம் வருது. அம்மா மகாராணி, மருமகளுக்கு சேவை பண்ணாதான் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். சொல்ல முடியாது. ஒருவேளை நம்ம சேவையை பார்த்து மகாராஜா இந்த சூரிய நகரத்துக்கு என்ன ராஜாவாக்குனாலும் ஆக்கலாம். அப்புறம் நம்ம நிலைமையே வேற. அப்பா, நான் தான் முதல் அரசனாவேன். உனக்கு அப்பா நான் இருக்கிறப்ப நீ எப்படி ராஜாவாவ? நான் தான் மருமகன், நான் தான் முதல்ல ராஜாவாவேன். ஒண்ணு இல்ல, மெதுவா மெதுவா. என்னப்பா இது? பல்லு உடைஞ்சிருச்சு. இந்த ராட்சசி பேய் எப்படி விரட்டுறது? மகாராணி அம்மா உங்களை எல்லாரையும் வர சொன்னாங்க. வர வர உடல்நிலை ரொம்ப மோசமாகுது. இந்த நேரத்துல என் சொந்தக்காரங்கெல்லாம் என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் தீராவை நான் காப்பாத்தணும். யார்கிட்ட இருந்த? சந்திரகாந்தா கிட்ட இருந்தா, அசுரன் கிட்ட இருந்தா? ஒரு விஷயத்த நாம யோசிச்சாகணும். சந்திரகாந்தா அந்த அசுரனே கட்டுப்படுத்தி வச்சிருக்கானா? அப்ப நம்ம தீரா ஏன் அவளை பார்த்து பயப்பட மாட்டேங்கிறா? அத நான் சொல்றேன். ஏன்னா அவ தீராவையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கா. என் தீரா ரொம்ப அப்பாவி. இப்ப ரொம்ப பலவீனமாயிட்டான். வீராவை கட்டுப்படுத்துறது தான் கஷ்டம். ஏன்னா அவன் ஒரு புலி. ஆனா அந்த சந்திரகாந்தா என் புலியவே கட்டுப்படுத்தி ஒரு பூனையாக்கிட்டா. குட்டி போட்ட பூனை மாதிரி அவளையே சுத்தி வரான். ஐராவதி, அந்த பொண்ணால ஒரு அசுரனையே கட்டுப்படுத்த முடியும்னா தீராவை கட்டுப்படுத்துறது அவளுக்கு கஷ்டம். அப்ப தீரா அவன்லாம் அவளுக்கு ஒரு பொருட்டே இல்ல. தங்கச்சி, உன் மருமக ஒரு பெரிய மந்திரவாதி. அவ மந்திரவாதி இல்ல, சரியான பேய். ஐராவதி, நாளைக்கு காலையில வரைக்கும் காத்திருக்க வேண்டிய தேவையில்ல. அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை இப்பயே கொடுத்துரு. இல்லனா ராத்திரிக்குள்ள அவ புதுசா ஏதாவது பண்ணிடுவா. புரியுதா? இல்ல, ராஜா அவந்திமாலாவுடைய கட்டளைக்கு நம்ம மதிப்பு கொடுத்தே ஆகணும். நாளை காலையில வர நம்ம காத்துட்டு இருக்கலாம். அண்ணன், நீ என் கூட சுரங்கப்பாதைக்கு வா. நாம அங்க பாதுகாப்பை வலுப்படுத்தி ஆகணும். நாளைக்கு விடியறதுக்குள்ள சந்திரகாந்தா நிரபராதி நிரூபிக்க கூடாது. நான் அவளை கைது பண்ணி அந்த சுரங்கத்திலேயே அடைச்சிருவேன். அங்கிருந்து அவ ஆத்மா கூட தப்பிக்க முடியாது. வேண்டாம் பத்திரமா, நீங்க வேண்டாம். உங்க மேல எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. நீங்க போகலாம். வாங்க. அப்பாவியா? நானா?
நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள நான் கண்டிப்பா வீரா நிலா காதல நிரந்தரமா பிரிச்சு வச்சிருவேன். அதுக்கு அப்புறமா இந்த தீரா ரொம்ப ரொம்ப மோசமானவன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெளிவா புரிய வச்சிடுவேன். நான் ஏதோ ஒரு வழியா தான் உள்ள போனேன். அந்த வழி எங்க இருக்கு? தங்கச்சி, சந்திரகாந்தம் ஒருவேளை நிரபராதின்னு ஆயிட்டனா தப்பிச்சிருவாளா? என்னோட வேலை முடியிற வரைக்கும் அவ சாக கூடாது. கெட்ட ராணி, உன் வேலை என்னைக்கு முடியாது. இதுதான் சுரங்கத்தோட வரைபடம். இதுல அந்த நூலகம் எங்க இருக்குங்கிறத நாம கண்டுபிடிச்சாங்க. நூலகம் எங்க இருக்கு? தங்கச்சி, என்ன சொல்றேன்னா, வீரா உங்க அம்மா. ரெண்டு பேரும் மறைச்சுக்காங்க. வீரா, இங்க என்ன பண்ற? அம்மா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் இந்த அரண்மனையோட பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்க்க வந்தேன். ஒருவேளை நாளைக்கே நம்ம இளவரசிய சிறைச்சாலையில அடைக்க வேண்டியது வரலாம் இல்லையா? நானும் அதைத்தான் பார்க்க வந்தேன். அப்படியா? இல்ல ஒருவேளை உன் காதலிக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னா அவ வசதியா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண வந்தியா? சந்திரகாந்தா மாதிரி ஒரு சூழ்ச்சிக்காரிய காதலிக்கிறதா? நான் இங்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்க்க வந்தேன். அவளுக்கு தண்டனை கிடைச்சிட்டா இங்க இருந்து தப்பிக்கவே கூடாது. சரி, ஏற்பாட பாத்துக்கோ. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த ரகசிய நூலகம் எங்க இருக்குன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். நாக்கல எலும்பில்ன்றதுக்காக என்ன வேணா பேசலாமா? காதல்ன்ற பேரை சொல்லி என்னை எப்படிலாம் ஏமாத்திருக்கான். அட, இந்த வீரா எங்க காணாம போயிட்டான்? வாதஜா, போன தடவை சந்திரகாந்தா இது வரைக்கும் வந்தா அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் அவளுக்கு எந்த தடயமும் கிடைக்கல. ஆனா இதுக்கு மேல போக முடியாது. இதுக்கு மேல போறதுக்கு எந்த வழியும் இல்லையே. நீதான் எந்த வழியும் விட்டு வைக்கலையே. எல்லா வழியையும் அடைச்சிட்டியே. நீ நிரபராதி நிரூபிக்க இது வரைக்கும் வந்துட்டியா? நீயும் சொல்லு. என்ன குற்றவாளின்னு நிரூபிக்க நீயும் இவ்வளவு தூரம் வந்துட்டியா? நீ அம்மா கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். அம்மா கிட்ட இருந்து தப்பிக்க போய் சொன்னேன். நீ இது வரைக்கும் உண்மையே சொன்னது இல்லையே. நீ யாருக்கும் உண்மையா இல்ல. அம்மாவுக்கும் இல்ல, எனக்கும் இல்ல. உனக்கு இல்லைன்னு யார் சொன்னா? அதுக்கு தான் நாளைக்கு நான் இருக்க போற இடத்த பார்க்க வந்தியா? ஆமா, அப்பதானே உன் பின்னாடியே நானும் வர முடியும். நம்ம கணவன் மனைவி இல்ல, ஒரே இடத்துல தானே இருக்க முடியும். கணவன்றவன் இப்படி கோழையா இருக்க கூடாது. என்ன முதல்ல விடு. நான் கோழையா? சொல்லு சந்திரா. நீ இதயமே இல்லாதவன். இதுக்கு தான் நீ லாய்க்கு. இது என்னோட காதல். காதல்ன்ற பேரே சொல்லாத. காதல்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? காதல்னா நம்பிக்கை இருக்கணும். ஆமா, சரியா சொன்ன. காதல்னா நம்பிக்கை இருக்கணும். நீ எதுக்காக என் மேல சந்தேகப்படுற? நீ தான் சந்தேகப்பட்ட. காதல் வயப்பட்ட. என்ன பண்ணணும்? நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன்னு நம்ப வைக்க என்ன பண்ணணும்?
என்ன பண்ணணுமோ அத நீ பண்ணிட்ட. ஆமா, என்ன பண்ணணுமோ பண்ணிட்டேன். ஆனா எல்லாம் உனக்கு எதிரா இருக்கு. நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீதான். எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன வீரா? எல்லாரும் எனக்கு எதிரா இருக்காங்க, ஆனா நீ எனக்கு ஆதரவா கூட இல்ல. நீயும் எதிரா தான் இருக்க. காட்டுல நீ எனக்கு எங்க உதவி பண்ண? நீயே என்ன நம்பலையே. சந்திரகாந்தா, அது எல்லாம் நாடகம். நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. நான் எதையும் புரிஞ்சுக்க விரும்பல. புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இத கூட புரிஞ்சுக்க மாட்டியா? எனக்கு எதுவும் தெரியாது. என் கையை விடு. நான் விட மாட்டேன். இதுதான் அந்த நூலகம். அரண்மனைக்குள்ள இவ்வளவு பெரிய நூலகமா? சுரங்கத்துக்குள்ள இவ்ளோ பெரிய நூலகம், அதுவும் ரகசியமா இருக்கா? இங்க இருக்கிற புத்தகத்துக்குள்ள கண்டிப்பா இரண்யாசுரனை பத்தி இருக்கும். அவனை உருவாக்குனது யாரா இருக்கும்? அவனை எப்படி அழிக்க முடியும்? அவனை யாரால கட்டுப்படுத்த முடியும்? இதெல்லாமே அந்த புத்தகத்துல தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். எதுக்கு என் பின்னாடியே வர? நீ என் மனைவி. உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. கணவனுக்கு நிறைய கடமை இருக்கு. இது வரைக்கும் நீ அதை எதையுமே செய்யலையே. எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். உனக்கு தான் தெரியல. இல்லாத ஒண்ணு எதால பார்க்க முடியும்? காதலால. இங்க பாரு, எனக்கு நேரம் இல்ல. என் பின்னாடி நீ வராத. அசுரர்களின் சக்தி, மந்திர வித்தை, ரகசிய குகை, ஆத்மா. இப்படி நீ புத்தகங்களை தேடிக்கிட்டு இருந்தா வாழ்க்கை முழுக்க தேட வேண்டியதுதான். உனக்கு எந்த புத்தகம் வேணுமோ அத மந்திர சக்தியால வர வைக்கலாம். எப்படி? கொடுமைக்கார மீனவ பொண்ணு. இந்த புத்தகத்துல இருக்க மீனவ பெண் எல்லாரையும் வசியப்படுத்தி அவங்கள கொன்னுடுவாளா? அசுர கணவன். பாத்தியா, அசுர கணவன்னா எத்தனை பாகங்கள் வருதுன்னு? இல்ல ஒரே தலைப்புல இத்தனை புத்தகங்களா? நான் ஒரு புத்தகம் தான் கேட்டேன், ஆனா எத்தனை வந்திருக்கு பாத்தியா? அசுர கணவன், அப்புறம் அரக்க கணவன், அசுர புருஷன். கணவன் அரசனா அசுரனா? போதுமா? நீ அசுரனா இருப்பியோ? இரண்யாசுரன் புத்தகம் முன்னாடி வரட்டும். அந்த அசுரன் பேர்ல இத்தனை புத்தகமா? நீ இங்க இருந்து கிளம்புறியா? உனக்கு கண்டிப்பா என் உதவி தேவைப்படும். பண்றனே.
யாரோ வராங்க, நீ போய் ஒளிஞ்சுக்கோ. யாரங்க? இங்க வர உரிமை யாருக்கும் இல்ல. நான் தான் இளவரசன் வீரா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கிளம்புங்க. அந்த பூனை இங்க எப்படி வந்துச்சு? நீ தான் வர வச்சிருப்ப, மாயக்காரன். நீயே அழகான பூனைக்குட்டி மாதிரி தான் இருக்க. நீ இருக்கும்போது இன்னொரு பூனைக்குட்டி தேவையா? அதுவும் மந்திர பூனையா? இரண்யாசுரன் ரகசியங்கள். இரண்யாசுரன் எனும் அசுரனை யாராலும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் அவனிடம் இருக்கும் சக்தியை பயன்படுத்தி அவன் யாரை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்துவான். அப்படின்னா அன்னைக்கு அவன் தான் சந்திரகாந்தாவை கட்டுப்படுத்தி அவன் இஷ்டப்படி செயல்பட வச்சிருக்கான். இரண்யாசுரன் விஷ்ணுவிற்கு எதிரி ஆவான். அவருக்கு எதிராக பல செயல்களை செய்ய துணிந்துள்ளான். இவன் எந்த வடிவத்திற்கும் மாறுவான். மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகளின் வடிவத்திற்கும் செல்வான். சந்திரகாந்தாவுக்கு தான் அந்த சக்தி இல்லையே, வேற என்னெல்லாம் இருக்குன்னு இதை நல்லா படிச்சுக்கோ. இரண்யாசுரன் மிகவும் சூழ்ச்சிக்காரன். தன்னை எப்பொழுதும் சந்தேகப்படாத அப்பாவிகளைத்தான் அவன் எப்பொழுதும் இரையாக்குவான். அரக்கிகளின் சக்திகள். அசுரர்கள்ல பெண்களும் இருக்காங்களா? அரக்கிகளின் சக்திகள். இந்த அரக்கிகள் அப்சரஸ் போல் இருப்பார்கள். தங்களுடைய அழகினால் எவரையும் மயக்கி விடுவார்கள். அவர்களை எதையும் செய்ய வைப்பார்கள். மந்திரத்தால் முடியாததையும் அவர்கள் சாதிப்பார்கள். அவர்களது சிந்தனையில் எப்பொழுதும் சூழ்ச்சியே நிறைந்திருக்கும். புதியவர்களை கூட முதல் சந்திப்பிலேயே இவர்கள் மயக்கி விடுவார்கள். குறிப்பாக ஆண்களை. இவர்களிடம் இருக்கும் அழகை பார்த்து புதியவர்கள் கூட அடிமையாகி விடுவார்கள். ஆண்களுக்கு இவர்களை முதலில் பார்த்ததுமே காதல் வந்துவிடும். அப்படி காதல் வயப்பட்ட ஆண்கள் இவர்கள் பின்னாலேயே எப்பொழுதும் சுற்றித் திரிவார்கள். இவர்கள் அதை பயன்படுத்தி தாங்கள் விரும்பும் இடத்திற்கே அவர்களை அழைத்துச் செல்வார்கள். இவர்கள் அரக்கிகள் என்று யாருக்கும் சந்தேகமே வராது. அப்போ எல்லாமே நாடகமா? திட்டம் போட்டு பின்னப்பட்ட வலையா? இங்கே எழுதியிருக்கிறது எல்லாமே சரியா இருக்கே.
சந்திரகாந்தா முதல் முறையை முன்னாடி வந்தப்பவே இப்படிதானே நடந்துச்சு.